இந்த மேடையை இப்போ நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த வெற்றிக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுடைய வெற்றிக்கு துணையாக இருந்தவங்களுக்கு நன்றி சொல்ல எந்த மேடையுமே கிடைக்காது. அப்படி தானே, யாருக்குமே மேடை கிடைச்சதில்லை. கிடைக்கிற மேடையை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். நான் எக்ஸாம் படிக்கும்போது எனக்கு துணையாக இருந்த என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க நான் ரொம்ப நேரம் படித்தாலுமே அவங்க தூங்கினாலும் வெளியே போய் தான் தூங்குவாங்க, நான் படிக்கணும் அப்படின்றக்காக. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இவ்வளோ தூரம் படிக்க வச்ச என்னோடய அப்பா அம்மா, அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபிசிக்கலுக்கு கை கொடுத்த என்னோடய அண்ணன், என் மாஸ்டர், அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்டர்வியூக்கு கைடன்ஸ் கொடுத்த நம்ம மதுரை சுரேஷ் அகாடமி. ஏன்னா நான் ஹெட் பிரான்ச்சுக்கெலாம் போனதில்லை, நான் தூத்துக்குடி போனதில்லை. ஆனால் நான் மதுரைக்கு தான் வந்தேன், இந்த பிரான்ச்சுக்கு தான் வந்தேன். இங்கே ஒரு சார் அப்போது நான் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு எஸ்ஐ சார் வந்திருந்தார். அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் ஸ்டார்டிங்லேயே சொன்னார், தம்பி நீ இங்கே பேசும்போதே உனக்கு 8.5 போடுறோம், ஆனால் இந்த 8.5க்கு மேலே வர்றது அது உன்னுடைய திறமை, ஆனால் இங்கேயே உன்னால் 8.5 எடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொன்னார். ஏன்னா நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்கிறதுக்கும், இங்கே நீ நல்லா பண்ணிட்ட அங்கே இதை விட நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வித்தியாசம் என்னை அங்கே இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமாக வாங்க வச்சுது. அப்புறம் என்னோடய ஹாபியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. என் ஹாபி நாய் வளர்க்குறது அப்படி சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவேன். ஆனால் நாய் வளர்க்குறத போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஆங்கிளில் கேட்பாங்க அப்படின்ற சில விஷயத்தையும் நான் இங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இன்டர்வியூ கொஞ்சம் கை கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மதுரை சுரேஷ் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.